மக்கா என்னாச்சுன்னா இப்ப 2வது நாளா கடல்ல தங்கி 250க்கு மேற்பட்ட சூர மீன்கள் பிடிச்சிட்டு இப்ப 3வது நாளா கடல்ல வலை விடுறதுக்காண்டி இடத்த நோக்கி தாங்க போயிட்டு இருக்கோம். இன்னைக்குமே நிறைய மீன்கள் பிடிப்போம் அப்படிங்கிற கான்பிடென்ட் இருக்குதுங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சுத்தி மழையுமே பெய்ய ஆரம்பிச்சிட்டுங்க. மழை பெஞ்சா நம்ம வீல் ஹவுஸ்க்கு வந்துட்டோம். மழை பெஞ்சா நமக்கு பாதுகாப்பு இந்த வீல் ஹவுஸ் தாங்க. அப்புறம் கொஞ்சம் மழை நின்ன மாதிரி இருந்துச்சுங்க. அந்த நேரத்துல நம்ம போட்டு பக்கத்துல ஒரு ஜெர்மனி சரக்கு கப்பல் ஒன்று கிராஸ் பண்ணி போகுது பாருங்க. கடல் மேல போட்ல இருந்து இந்த மாதிரி கப்பல்களை பக்கத்துல பாக்குறதுமே ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. அப்புறம் மதிய சாப்பாடுக்கு கேர மீன் குழம்பு வச்சு ஒரு பிடி பிடிச்சிட்டு சாயங்காலம் 4 மணிக்கு கடல்ல வளையமே விட ஆரம்பிச்சிட்டோங்க. கடல் தொழில பொறுத்தவரை டீம் ஒர்க் வந்து ரொம்பவே முக்கியங்க. இன்னைக்கு கடல் மேல சூரியனை பாத்தீங்களா, சும்மா வேற லெவல்ல இருக்குல்ல. அப்புறம் கடல்ல வலை எல்லாத்தையும் விட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இரவு சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க. எல்லாருமே இரவு சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நைட்டு 9 மணிக்கு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு நைட்டு 12 மணிக்கு எந்திரிச்ச மாதிரி வலையுமே பிடிக்க ஆரம்பிச்சிட்டோங்க. இன்னைக்கு நமக்கு ஆரம்பத்துல இருந்து ஒத்தையா ஒவ்வொரு சூரமீனா நம்ம வலையில வந்துட்டே தாங்க இருந்துச்சு. நமக்கு முதல் 2 செட்டு வலையில நல்ல சைஸ் சூரமீனா 40க்கு மேற்பட்ட சூரமீன்கள் வந்து வந்துச்சுங்க. இப்ப அது எல்லாத்தையுமே ஐஸ் அரைக்க வச்சுட்டு இப்போ ஒரு டீயும் போட ஆரம்பிச்சிட்டோங்க. கட்டஞ்சையா குடிச்சிட்டு மறுபடியும் மீதமுள்ள வலையை வந்து இழுக்க ஆரம்பிச்சிட்டோங்க. அதையும் ஒத்த சூரமீனா அடுத்தடுத்து வந்துட்டே தான் இருந்துச்சு. ஒரு பெரிய மயில் குளா மீனுமே நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. என்னடா இன்னைக்கு எல்லாமே நமக்கு சாதகமா அமைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா திடீர்னு கடல் மேல வச்சு மழையுமே பெய்ய ஆரம்பிச்சிடுங்க. அப்புறம் மழையிலே நனைஞ்சிட்டு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலுமே அந்த கஷ்டத்தை முகத்துல காட்டாம இவ்வளவு ஜாலியா அந்த வலையை வந்து இழுத்துட்டு இருக்கோம் பாருங்க. நம்ம செய்யற தொழில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலுமே அதை நேசிச்சு பண்ணோம் அப்படின்னா அந்த கஷ்டம் வந்து நமக்கு தெரியாதுங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம மீனவர்கள் தாங்க. மழை கொஞ்ச நேரம் பெய்யும், அதுக்கப்புறம் நின்றோம் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தாங்க. ஆனா நேரம் மழை வந்து அதிகமா தாங்க பெஞ்சிட்டே இருந்துச்சு. சுத்தி பாருங்க மழையா தான் அடிச்சிட்டு இருக்கு. நமக்கு இன்னைக்கு டோட்டலா 100க்கும் குறைவான சூரமீன் தான் கிடைச்சிருக்கு. நல்லா சைஸா உள்ள சூரமீன் தான். ஆனா நமக்கு நேரத்தை விட சூரமீன்கள் வந்து இன்னைக்கு ரொம்பவே குறைவா தான் கிடைச்சிருக்கு. இனிமே பிடிச்ச மீன்கள் எல்லாத்தையுமே ஐஸ் அரைக்கல வச்சுட்டு பல்ல விளக்கிட்டு காலைல சாப்பாடு வந்து சாப்பிட வேண்டியதாங்க. நீ காலையில சாப்பாடு கஞ்சிக்கு கேர மீனை வந்து பொரிச்சு வச்சிருக்காங்க. ஒரு பிடி பிடிக்க வேண்டியதாங்க. நம்ம கடல்ல இரவு ஃபுல்லா வேலை பார்த்ததுக்கு இந்த மாதிரி கஞ்சி எல்லாம் சாப்பிடும் போது அப்படியே சொர்க்க மாதிரி இருக்குங்க. அப்புறம் காலைல சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு கடல் மேல வச்சு ஒரு குளியலுமே போட்டாச்சுங்க. குளியல போட்டதுக்கு அப்புறம் அப்படியே 4வது நாள் கடல்ல வளர்றதுக்கான இடத்த தேடி தாங்க போயிட்டு இருக்கோம். அப்படியே மதியம் ஆயிட்டுங்க. மதிய சாப்பாடுக்கு நம்ம போட்ல கடவுரால் மீன் குழம்பு வச்சாங்க. அதையும் ஒரு பிடி பிடிச்சாச்சுங்க. இனிமே கடல் மேல வச்சு என்னென்ன நிகழ்வுலாம் நடக்குங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய் மக்கா.